அது வரையும் கண்டுக்கல அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகனைசேஷன் கிடைச்சி இந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல வராங்க. நம்ம இன்ட்ரோவே கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மயிலாடுதுறையில இருந்து மஸ்க் வரை அப்படின்னு வச்சுக்கலாமா? ரெவன்யூ வரணும் அப்படின்னா உங்களுடைய ஆர்ட் ஒர்க்ல டிஃப்ரெண்டா எல்லாரும் மாதிரி இல்லாம ஏதாவது ஒரு யூனிக்னஸை கொண்டு வந்து காட்டினீங்கன்னா உங்களது யூனிக்கா இருக்கு, உங்க ஆர்ட் ஒர்க் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ லேட்டஸ்டா மதன் கௌரி கூட யூடியூபே NFT வந்து கிஃப்ட் பண்ணிருக்கு. அண்ட் ஓசி நெட்க்கு நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வைரமுத்து ப்ரோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சோ எழுதி வச்சு நான் சொல்லி சொன்னேன்னு நினைச்சிர போறாங்க. மயிலாடுதுறையைச் சேர்ந்த டிப்ளமோ படித்த இளைஞர் விக்னேஷ் கடந்த 2017ஆம் ஆண்டில் நிகழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்து வீட்டில் முடங்கினார். சூரிய ஒளியில் ஓவியம் தீட்டி அனைவரையும் பிரமிக்க வைக்கிறார் ஒரு இளைஞர். டெஸ்லாவை வியந்து பாராட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலே நம்பர் 1 பணக்காரராக கருதப்படுறவர் தான் எலான் மஸ்க். அவர் ஹேண்டில் பண்ற பல பிராண்ட்ல ஒண்ணுதான் டெஸ்லா. அந்த டெஸ்லாவே வியந்து மயிலாடுதுறையில இருக்க ஒரு நபரை ஏன் இவ்வளவு பாராட்டணும்? சென்னையில இருந்து மயிலாடுதுறை போய் இன்டர்வியூ எடுக்க பட்ஜெட் இல்ல, அதனால ஆன்லைன்லயே முடிச்சிடலாம். இந்த ஹாய் ஹலோ வணக்கம் இதெல்லாம் எதுவுமே வேணாம் ப்ரோ, எடுத்தோனே போயிடலாம். டெஸ்லாவோட ஒரு லோகோ வரைஞ்சிங்க, போஸ்ட் பண்ண விதம் அது எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டா ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இது எதிர்பார்த்தீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கல. நான் என்னோட இதை போஸ்ட் பண்ணேன்னா அவங்க சும்மா கமெண்ட் தான் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். ஏன்னா நம்ம இப்போ தெரியும் எல்லாருக்குமே இன்டர்நெட் யுகத்துல எல்லாருமே பார்க்கும்போது எல்லாரையும் போஸ்ட் பண்ணலாம், டேக் பண்ணலாம், அவங்க ரிப்ளை பண்றாங்க பெரிய பெரிய ஆள்களா இருந்தாலும். ஸோ அதுமாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். திடீர்னு பார்த்தாக்க ஒரு ரிப்ளைவும் வந்துச்சு. அப்படின்னா இன்ஸ்டால தனியாக எனக்கு மெசேஜே பண்ணாங்க, உங்க ஒர்க் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்களோட இதுல ஷேர் பண்றோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்டாங்க. அதுல என்ன விருப்பம்? அதுல என்ன விருப்பம்? ஆமா, நம்ம அதுதானே ஒரு வாய்ப்புக்கு தானே எதிர்பார்க்கிறோம். ஸோ அவங்க அந்த இடத்துல அந்த ப்ரைட் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமா இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு இந்த ஒரிஜினல் வீடியோ கண்டென்ட் அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்க ஐரேஷன்ல. ஸோ இதுல போட்டுட்டு டிரைவ்ல போட்டுட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். சாதாரண விஷயம் இல்ல, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சூசியானதான் எடுத்து போடுவாங்க உங்க பேஜ்ல. பாத்தீங்கன்னா சும்மா எல்லாத்தையுமே எடுத்து போடுற பேஜே கிடையாது டெஸ்லா. சோ அப்படி இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, ஃபீல் ஆயிருந்துச்சு? ஏன்னா ரொம்ப வித்தியாசமான கண்டென்ட் அப்படிங்கறதுனாலதான் எடுத்து போட்டாங்க டெஸ்லா டாக். ஏன்னா 9 மில்லியன் ஃபாலோவர் ஆப்வியஸா. சோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எப்படின்னா எல்லாத்தையும் போட்டுற மாட்டாங்க, கரெக்ட். நான் ஆக்சுவலா எப்படி நான் இதை சூஸ் பண்ணேன்னா, சன்பர்ன் ஆர்ட் வந்து நிறைய விதத்துல பண்ணிட்டு இருக்கோம், போர்ட்ரேட் பண்றோம், அப்புறம் நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்றோம். சரி, இருந்தாலும் இந்த சன்பர்னுக்குன்னு தனியா ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல, லேசர் பிரிண்டிங் மெத்தட் மாதிரி தானே. ஸோ ஒரு வாட்டி நான் இன்ஸ்டால வீடியோ பார்க்கும்போது டெஸ்லாவோட லோகோ இன்ஜின்ல லேசர் பிரிண்டிங் தான் பண்ணாங்க. ஏன் நம்ம அந்த லேசர் பிரிண்டிங் ஒரிஜினலா இது மாதிரி ஹேண்ட்மேட்ல பண்ணா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்களேன்னு ஒரு எண்ணம் தான். ஸோ அந்த எண்ணத்தை கொண்டு வந்து தான் நான் ட்ரை பண்ணேன். பார்த்துட்டு உண்மையில அவங்க இம்ப்ரெஸ் ஆகி இப்போ அவங்களோட போட்டு 3 மில்லியன். ஆமா, சம்திங் நானும் பார்த்தேன். இது ஒரு கோஇன்சிடென்ஸா எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு சோலாருக்கும் டெஸ்லாக்குமே ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. எலான் மஸ்கா இருக்கட்டும், அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாத்துக்குமே. சோ அது உங்களோட ஆர்ட்டுக்கும் அது கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா உங்க மொபைல் லான்ச் பண்ண போறதா ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்த நியூஸ் தான், பட் அது போயிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கொண்ட ஒரு மொபைல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. சோ இந்த மாதிரி எல்லா விதத்துலயும் இந்த சோலார் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. அந்த சோலார் உங்களோட அந்த ஆர்ட்லயும் கனெக்ட் ஆகுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆர்ட்லயும் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா அவங்களும் அதுதான் பார்த்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய டைட்டிலே பாத்தீங்கன்னா டெஸ்லா ப்ரைட் பை சன் ரேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நான் சோலார் எனக்கு ஐடியா கிடையாது, அவங்க சோலார் பேசிக்ஸ்ல இந்த அளவுக்கு பண்றாங்கன்னு தெரியாது. ஐ திங்க் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது கார் தெரியும், இலான் மஸ்க். ஸோ இலான் மஸ்கோட ஃபேன் நான். ஸோ அப்படின்னும் போது அப்படியே நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் சில பேர் டேக் பண்ணும்போது தான் சோலார்ன்றது தெரியும், டெஸ்லா சோலார் நிறைய இருக்கிறத நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ப்ரோ, நம்ம இன்ட்ரோவே கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மயிலாடுதுறையில இருந்து மஸ்க் வரை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு ப்ரோ. அவ்வளவுதான், மேபி
எலான் மஸ்க் பாக்குறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கு. அவர் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய அவரோட பேஜ்ல இதுவும் ஒரு டெஸ்லாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவரோட பிராண்ட். ஓகேங்களா? சோ டெஃபினட்டா அவர் பார்த்து வாங்குறது கூட மிகப்பெரிய சான்சஸ் இருக்கு. சோ இத பத்தி உங்க வீட்டுல எதுவும் சொன்னீங்களா? ரிலேஷன்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஒர்க் நான் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க தான் வந்து வீடியோ எடுத்தது. அப்புறம் எங்க அக்கா பையன் ஒரு பையன் 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுத்தாங்க. மெயின் வீடியோ எங்க அக்கா பையனை உட்கார வச்சு எடுத்துட்டேன். இன்னொன்னு வந்து அண்ணன் பையன். அந்த பையன் அவனை வந்து என்ன பண்ண சொல்லிட்டு என்னை சுத்தி சுத்தி அப்பப்போ சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். காலையில இருந்து சன் அந்த அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்ச பிறகு திடீர்னு யோசிச்சேன், ஏன் நம்ம பண்ணலாமே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு மதியம் ஒரு 12 o'clock நான் கிளம்ப ஆரம்பிச்சேன். கரெக்டா சன் பாத்தீங்கன்னா பீச்சுக்கு ஆப்போசிட்ல இன்சைடு வந்துச்சு. கரெக்ட் வியூ, பீச் தெரியற மாதிரி இருந்தது. சன் இந்த ஆப்போசிட் நான் வரையறதுக்கும் கரெக்டா இருந்தது. மற்ற ஆர்ட் ஒர்க்லாம் நான் அந்த A4 சைஸ் நான் பண்றது பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸோட கொடுத்து வரைவேன். அது 2 daysல இருந்து 2.5 days 3 days கூட ஆகும். இந்த ஒர்க்கு எனக்கு அன்னைக்கு வெயிலும் செமையா அடிச்சது. இன்னொன்னு சிம்பிளா நம்ம வந்து பேக்ரவுண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இல்ல, வெறும் சிம்பிள் மட்டும் அந்த நேம் மட்டும் தான், லோகோ மட்டும் தான் சிம்பிளா இருந்துச்சு. அதனால எனக்கு அது 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிச்சு. 2 மணி நேரம் ஃபுல்லாவே வெயில வச்சு பண்ண மாதிரி இருந்தது. கரெக்ட். இது நாள் வரைக்கும் ஒரு சர்க்கிள்குள்ள இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களோட ஒர்க் வந்துட்டு அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. அப்போ டெஃபினட்டா நெகட்டிவிட்டியும் வரதான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது யாருனாலையும். அது வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நெகட்டிவிட்டி வந்தா அப்படின்றத விட வந்துருச்சு ஏற்கனவே. நான் பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன். ஆமா, ஒருத்தவங்களை இன்ஸ்பிரேஷன், அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்டாகிராம் மூலயமா அவங்கள பார்த்து தான் நான் இந்த ஒர்க்ல நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா என்னன்னா, நான் பேசிக்கா என்னுடைய முன்னாடி இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம அது நெகட்டிவிட்டியை தூக்கி போறதுக்காக தான் நான் டிராயிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த டிராயிங்கை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நான் போய் கத்துக்கல. ஓகேவா? நிறைய இப்போ நமக்கு மொபைல் இருக்கு, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இது மாதிரி தான் நம்ம பார்த்து கத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கத்துக்கும் போது ஒவ்வொருத்தரை பார்த்து கத்துக்கும் போது தான் மைக்கேல் பாப்பாடார்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இருக்காங்க, கலிபோர்னியாவில் உள்ளவங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்ல இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நான் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது அவருக்கு நான் பண்ண ஒர்க்லாம் அனுப்பிச்சு டேக் பண்ணி இது நல்லா இருக்கா மாஸ்டர் தான் கூப்பிடுவேன் அவரை. அந்த இதுலலாம் அவங்களுக்கு எல்லாமே டேக் பண்ண அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய ரீச்டு பர்சன், ஒரு 13,000 ஃபாலோவர்ஸ் மேல இருக்காங்க. ஸோ அப்படின் போது நம்மளாம் கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. பட் இப்போ டெஸ்லா அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அவங்களுடைய மதர் எனக்கு அதுல எப்படி தனியா இன்ஸ்டாலையும் சரி அந்த டெஸ்லாவுடைய கமெண்ட்லயும் சரி நான் வந்து அவங்களுடைய திறமையை திருடிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தனியாக நான் மெசேஜ் பண்ணி நான் சொன்னேன், ஏங்க இந்த மாதிரி நான் யாரு திறமையை திருடல, அவங்களோட ஒர்க் பிடிச்சிருந்தா அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன். என்னுடைய முன்னாடி இன்டர்வியூஸ்ல இருந்து சரி எல்லா நியூஸ்லயும் சரி அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல்ல இருந்து எல்லாமே அவங்க கமெண்ட்ல கூட பார்த்தேன், டெடிகேட்டட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல நான் டெடிகேட் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அது வரையும் கண்டுக்கல அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சி இந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல வராங்க. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் பண்ணேன், ஓகே டெஸ்லா அவங்க பார்த்தாங்க போட்டாங்க, இது அவங்களும் பண்ணிருக்கலாம். அவங்க இதோடய மிகப்பெரிய அவர் வந்து ரொம்ப பெரிய லெஜெண்ட். அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு அவரை வந்து நான் வெறுக்கவும் இல்லை. ஏன்னா அவர் பெரிய லெஜெண்ட். அவர் பண்ற ஒர்க்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா கல்லையே உருக்கி அவர் வரைகிறவர் அவர்லாம். அது நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸும் வந்துச்சு. அவருடைய ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன ஹைட் பண்ணி வச்சிருக்காரு ஏன்னு தெரியல. அதுலலாம் போட்டு என்னது இன்ஸ்பிரேஷனுக்கும் இமிட்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு, அவர் இமிட்டேட் பண்ணிருக்காரு ஸோ அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காரு. ஸோ நான் அதெல்லாம் கண்டுக்கல. ஓகே எனக்கு பெருசா அது எந்த மாதிரி தெரியல ப்ரோ. ஏன்னா நீங்க வந்துட்டு நான் யதார்த்தமா தான் அந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி கொஸ்டின் வச்சேன், அது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் போடுறேன். நீங்க போடுறது இல்லையே. நான் தான் அந்த விஷயத்த கண்டுபிடிச்சோன்னு சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியாததுனால நம்மளுடைய இதெல்லாம் தெரியலையா தெரியல. அதனால இங்கிலீஷ் ஆர்டிக்கல்ல கூட நான் அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அவங்க சம்திங் அவங்களுடைய மனப்பான்மை அப்படி இருக்கு, என்ன பண்றது தெரியல. ஆல்ரெடி சொன்னதுதான், உங்களை எப்பல இருந்தே இன்டர்வியூ பண்ணணும், அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடில இருந்தே ப்ரோ இன்டர்வியூன்னு உங்கள்ட்ட ரொம்ப நாளா கேட்டு. கண்டிப்பா இதுக்கப்புறம் சரி டு பி ஃப்ராங்க் ஓப்பனா விடக்கூடாது, நாளைக்கு விட்டா பிகைண்ட் உட்ஸ் இந்தியா கிளிட்ஸ் எல்லாருமே பிடிச்சி எடுத்துருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் அப்படின்ட்டு தான் ஓப்பனாவே. அதனாலதான் உடனே உட்காந்து ரெடி பண்ணி இன்ஸ்டன்டா வந்துட்டு லைவ் போனது காரணமே. என்ன கொஸ்டின்னா, சின்ன வயசுல இருந்தே ஆர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பேஷனா ஃபேவரா இருக்கும். எல்லாருமே சின்னதா ஏதாவது ஆர்ட் பிடிக்காதவங்க கூட சின்னதா வரைஞ்சிருப்பாங்க, நான் உட்பட. ஓகேங்களா? அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பட் அதை வந்துட்டு பேஷனா எடுத்துட்டு போறவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்ப இருக்கிறவங்க.
காரணம் என்னன்னா அது ரெவன்யூ எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறினாலே அதை வந்துட்டு விட்டுறாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் இன்ஜினியரிங் டாக்டர் அப்படிதான் வந்து சூஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டா வந்துட்டு தான் களமிறங்கி ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ கொடுக்குது? உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ரெவன்யூ பேஸ்ல மட்டுமே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது என்ன மாதிரி உங்களோட ஒரு சின்ன ஆன்சர்? ஏன்னா ஆரம்பத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிள் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு வீட்டு ஃபுல்லா கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுப்பாங்களா, ஸோ அந்த இதுல ரிப்பேர் பண்றது, ஸோ அந்த மாதிரி இதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒர்க் பண்ணிக்கிட்டு பாதி ஆஃப் வரைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு கட்டத்துல எனக்கு சுத்தமா அப்படி பண்ண முடியல, அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியல. ஸோ அதனால ட்ராப் பண்ணிட்டு ஃபுல்லா இதுல தான் இருந்தேன். அப்போதைக்கு எனக்கு இன்கம் அந்த அளவுக்கு கிடையாது. எல்லாமே எங்க வீட்டுல பெரியம்மா வீட்டில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்க பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன். அம்மா இறந்துட்டாங்க. ஸோ நேட்டிவ் பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன். சென்னையிலேருந்து நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் பெரியம்மா வீட்டில் எங்கள் அண்ணன் அண்ணி பெரியம்மா அவங்க தான் பார்த்துருந்தாங்க. அப்புறம் அண்ணன் இறந்துட்டாங்க. பின்னாடி ஃபோட்டோகிராஃப் பார்த்தா தெரியும், அண்ணன் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல எதுவுமே நிறைய பேர் அப்போஸ் பண்ணல. ஆனா சில பேர் சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் கேட்டாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை என்ன. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அதிலேயே வரைய ஆரம்பிச்சேன். நிறைய பேருக்கு வரைஞ்சி கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் மற்றவங்க நான் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சப்ப கொஞ்சம் இன்கம் வர ஆரம்பிச்சது. ஸோ நான் வரைஞ்சி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்கம் வருது அப்படின்னு பார்த்த ஆரம்பிச்சேன். ஓகே, ஏதோ வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறேன்னு. அந்த டைம்ல நிறைய நான் வீட்டுல இருந்து ஓரளவுக்கு ஒரு டிராயிங் பண்ணி கொடுத்தேன். 200 300 500 அந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா கரெக்டாக லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா யாருமே வேலைக்கு போல. ஸோ நம்ம இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போது நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வேலைக்கு போல, பட் நான் வீட்டுல இருந்தே நிறைய ஆர்டர் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஓ வீட்டுல இருந்துட்டே பண்ணதுனால இவனுக்கு ஏதோ ஒரு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. யூஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஆயில் பெயிண்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த ஒர்க் வந்து 12,000 ரூபா 12,500 ரூபாய்க்கு சேல் பண்ணேன். டிராயிங் சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ என்கிட்ட ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இன்கம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. அதான் ஃபைனலா உங்களோட அதான் ஆர்டிஸ்ட்னு வரவங்களுக்கு அதை ரெவன்யூ பேஸாவும் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு பேஷன் அப்படிங்கிறது வேற, ரெவன்யூங்கிறது வேற. பட் ஒரு பேஷனே ப்ரொஃபஷனலா வருது, ப்ரொஃபஷனல் ஆகுது அப்படிங்கிற கட்டத்துல டெஃபினட்டா ரெவன்யூ வந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகேவா, சர்வை பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? ஆர்டிஸ்டா வரணும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட ஒரு டிப்ஸா கூட இருக்கும்? ரெவன்யூ வரணும் அப்படின்னா உங்களுடைய ஆர்ட் ஒர்க்ல டிஃப்ரெண்டா எல்லாரும் மாதிரி இல்லாம ஏதாவது ஒரு யூனிக்னஸை கொண்டு வந்து காட்டினீங்கன்னா உங்களது யூனிக்கா இருக்கு, உங்க ஆர்ட் ஒர்க் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல கொடுக்க வைக்கிறது, வாங்க வைக்கிறது. சரி ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். அப்பப்போ நம்ம இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சம்திங் நம்ம வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் போட்டு நான் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்றத கொண்டு வந்தாக்க மாசத்துல ஒரு 4-5 ஆர்டர் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது பேசிக்கா ஒரு ஆர்டிஸ்டுக்குள்ள ரெவன்யூ. அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் ஆகி நீங்க தெரியணும் அப்படின்னாக்கா இப்போ நிறைய டிஜிட்டல் மீடியா வந்துடுச்சு. ஸோ அந்த டிஜிட்டல் மீடியால பார்த்தீங்கன்னா என்எஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ லேட்டஸ்டா மதன் கௌரிக்கு கூட யூடியூபே என்எஃப்டி வந்து கிஃப்ட் பண்ணிருக்கு. ஸோ என்எஃப்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். பட் உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை நீங்க தான் அந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணணும். எப்படின்னா உங்க ஆர்ட் ஒர்க்கை நீங்க என்எஃப்டியா போட்டுட்டு அதுக்கு இன்வெஸ்ட்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஆர்ட் ஒர்க்கை போட்டுறீங்க அப்படின்னாக்கா போட்டுட்டு எவ்வளோ நீங்க ஆர்ட் ஒர்க்குக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணீங்களோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ட்விட்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி உங்களோட நீங்களே ப்ரொமோட் பண்ணி உங்க ஆர்ட் ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்க ஆர்ட் பிடிச்ச ஆர்ட் கலெக்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்கினாங்கன்னா அதுக்கான ஒரு இன்கம் வரும். மினிமம் ஒரு ஆர்ட் ஒர்க் இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆர்டிஸ்ட் கூட ஒரு ஃபோட்டோகிராஃப் கூட போட்டு அந்த இடத்துல சேல் பண்றாங்க. ஸோ மினிமம் எப்படின்னாலும் ஒரு 30,000 மினிமம் எடுக்கலாம். ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இந்த சர்க்கிள் இப்போ வந்துட்டு வேர்ல்டு வைடு வந்துட்டு கொண்டு போயிருக்கு உங்க சக்சஸ். டெஃபினட்டா டெஸ்லா அப்படிங்கிறது இவ்வளவு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுற ஒரு விஷயம். அதுல ஒரு சின்ன போஸ்ட் போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஃபைனலா ப்ரோ, இந்த ஒர்க்கை வந்துட்டு உங்களுக்கு டெடிகேட் பண்றேன், சின்ன தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபைனலா? ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் சரி, ஆர்டிஸ்ட்னு கிடையாது, ஒவ்வொரு ஃபீல்டுல யாரா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த வேணாம் இதுக்கு மேல பண்ண வேணாம் அப்படின்னு உங்க முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான சக்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதை நான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த 2-3 இடத்துலலாம் இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு போற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிட் பண்ணி போற இடத்துலலாம் எனக்கு சில பேர் தூண்டுதல், பண்ணுங்க நல்லா பண்ணுங்க, உங்களுடைய ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி
சொல்லும்பொழுது தான் சில இடத்துல அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது தான் இன்னும் பண்ணணும்னு தோணுது. ஸோ சில பேருக்கு அது வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு கிடைச்சது, சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இன்டர்வியூ எல்லாமே பார்த்து என்ன ஒரு ஆளா மதிச்சு என்னை வந்து இன்டர்வியூ எடுத்து போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஓசி நெட்க்கு நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வைரமுத்து ப்ரோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ எழுதி வச்சு நான் சொல்லி சொன்னேன்னு நினைச்சிட போறாங்க. அதெல்லாம் கிடையாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்களும் வரணும். இதே மாதிரி நம்ம நட்பு தொடரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ப்ரோ. நன்றி. தேங்க்யூ ப்ரோ. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு.